ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம முக்கியமான ஸ்கேன், அதாவது 5th மந்த் ஸ்கேன் பற்றி வீடியோ பார்க்கலாமா. ஸோ இந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா பேபியோட க்ரோத் ஸ்கேன் வீடியோ. ஸோ பேபி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகியிருக்காங்க, ஸோ நம்ம பேபியோட பிளட் கிளாட் போயிடுச்சா, பேபியோட ப்ளசென்ட்டா எந்த அளவுக்கு மாறி இருக்குது, ஸோ பேபி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகியிருக்காங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டாப்லரில் தான் என்னோடய 5th மந்த் ஸ்கேன் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா மதுரையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஸ்கேன் அப்படின்னு சொன்னால் க்ரோத் ஸ்கேனுக்கு எல்லாருமே இந்த டாப்லரில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா ஸ்கேனையுமே கவர்மெண்ட்டில் எடுத்திருந்தாலும் இந்த 5th மந்த் ஸ்கேன் ஒன்றையாவது கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட்டில் எடுங்க. பிகாஸ் அதுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ அவங்க வீடியோ பார்ப்போம். ஸோ எனக்கு பர்ஸ்னலி ரொம்ப பிடிச்ச ஸ்கேன்னா இந்த ஸ்கேனை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் பாருங்கள், நான் 3Dயில் வரும், 3Dயில் இல்லை, பட் நான் நார்மல் எக்ஸ்ரேயில் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் பேபியை. ஸோ பேபியோட ஃபுல் பார்ட்ஸையுமே நீங்கள் அக்யூரேட்டாக இந்த ஸ்கேனில் பார்க்கலாம். ஸோ தெரியுதா? ஸோ பேபியோட ஃபுல் பார்ட்ஸையும் அக்யூரேட்டாக பார்க்கலாம். அண்ட் அகைன் நீங்கள் இப்போது நிறையா சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம இந்த ஸ்க்ரீனில் பேபியை பார்க்குற மாதிரி. ஸோ இது வரைக்கும் நான் அப்படி டைரெக்டாக பார்க்கல. பட் இந்த ஸ்கேனில் எனக்கு பேபி அழகாக காமிச்சாங்க. ஸோ பேபி இந்த பபிள்ஸ் விட்டுட்டுருந்தாங்க வாயில், அந்த தண்ணியை வச்சுட்டு வாயில் பபிள்ஸ் விட்டுட்டுருந்தாங்க. ஸோ இந்த மூமெண்ட்லாம் தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆக்சுவலி இந்த ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேபியை இன்ச் பை இன்ச் அக்யூரேட்டாக எல்லா பார்ட்ஸையுமே தனித்தனியாக ஸ்கேன் பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு 20 to 25 மினிட்ஸ், ஆக்சுவலி எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஸ்கேன் மட்டும் அந்த ஸ்கேன் ரூம்குள்ளே பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக ஒன்றையும் பார்த்து மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், ஒரு புக்லெட் மாதிரி போட்டு உங்கள் பேபியை அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதே கவர்மெண்ட்டில் நானும் பார்த்துருக்கேன். ஸோ கவர்மெண்ட்டில் ஏன் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, அவங்க ஒரு பேப்பரில் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பேபிக்கு தான் இது இப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை நான் தப்பு சொல்லலை, நீங்கள் கவர்மெண்ட்டில் தாராளமாக எடுங்க. பட் இந்த ஒரு ஸ்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரைவேட்டில் எடுத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ உங்கள் பேபியோட க்ரோத்தை கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் லைவாக அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் ஸ்கேன் பார்க்க அலோவ் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இருக்க ப்ரைவேட்டில் நீங்கள் எடுங்க. உங்கள் பேபியோட மூமெண்ட்ஸை உள்ளே பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ அழகாக அதை ரசிக்கலாம். அந்த ஃபீல் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, அந்த கோயிலாக போய் தவம் இருந்து காட் கிஃப்ட் கொடுத்த ஒரு பேபி. ஸோ அதை நான் இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஃபீலிங்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் 5th மந்த் ஆர் 7th மந்த் இந்த 2 ஸ்கேனில் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் பேபியும் நீங்கள் அழகாக பார்க்கலாம். அந்த மூமெண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு அந்த பிளட் கிளாட் எல்லாமே காட் கிரேஸ் க்யூர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஹெம்ரேஜ் பற்றி மென்ஷனே பண்ணலை. ஸோ அதே மாதிரி ப்ளசென்ட்டாக பார்த்திங்கன்னா லோ லைனில் ப்ரீச் பொசிஷனுக்கு போயிட்டான். ஸோ ப்ரீச் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேபி சிட்டிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு பேபி மாறிட்டாங்க இப்போது. ஸோ நமக்கு அந்த ஸ்கேனில் இருந்த எந்த மைனஸுமே இப்போ இந்த ஸ்கேனில் இல்லை. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன சின்ன கிறிஸ்டல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த கிறிஸ்டும் இப்போ இல்லை. ஸோ பிளட் கிளாட் எதுவுமே இல்லை. பிகாஸ் காட் கிரேஸ் நான் ப்ரே பண்ண மாதிரி எல்லாமே உள்ளேயே நல்லா ஹீல் ஆயிடுச்சு. பேபியோட க்ரோத்தும் பார்த்திங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகிருக்கு. இந்த ஸ்கேனில் நம்ம பேபியோட முதுகு தண்டு, ஸோ அந்த ஃபுல் ஃபேஸையுமே சூப்பராக ஸோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்று தாங்க எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக வந்திருக்கு. நான் இது வரைக்கும் போய் பார்த்த ஸ்கேன்லேயே இது ஒன்று தான் அப்பா. ஸோ மை பேபிஸ் ஹெல்தி, நல்லா இருக்காங்க, நமக்கும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரியே ப்ரே பண்ணிக்கிட்டே இந்த ப்ரெக்னென்சியை சர்வே பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 7th மந்த் ஸ்கேன் பேபி எந்த அளவு க்ரோத் ஆகியிருக்காங்க,
ஸோ பேபி வந்து இன்னும் எந்த பொசிஷனுக்குலாம் போய் உள்ளே சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வந்து நம்ம 7th மந்த் ஸ்கேனில் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னியில் இந்த மாதிரி மானிட்டரில் பேபியை பார்த்து ஃபீல் பண்ணீங்களா? ஸோ நீங்கள் அப்படி மானிட்டரில் பார்க்கும்போது பேபி என்ன மூமெண்ட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாடா.